போகிறோம். யோவான் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தையானது இன்றைய காலையிலே இருதயத்திலே ஆவியிலே இந்த வார்த்தை வந்து கொண்டிருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மை ஆயத்தம் செய்வார். ஹல்லேலூயா. சேர்ந்து படிக்கலாமா? யோவான் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவ ஜனமே, கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறாராம். இந்த வார்த்தையை யார் சொல்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆடுகளைப் போல் இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் பிள்ளைகளா இருந்தாலும் இங்கே ஒரு மெட்டாஃபோரா கர்த்தர் சொல்கிறார், ஒரு ஓமையாய் சொல்கிறார், நீங்கள் ஆடுகள், நான் உங்களுடைய மெய்ப்பன் என்று சொல்லி. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் கர்த்தரின் மெய்ப்பர் என்று சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தாவீது சொன்ன வார்த்தையும் பார்த்தால் ஏறக்குறைய 2 பேரும் கர்த்தரை நானே நல்ல மெய்ப்பன் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தாவீது கர்த்தரின் நல்ல மெய்ப்பர் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் தாவீது ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு முன்பாக அவர் ஒரு மெய்ப்பனாய் இருந்திருக்கிறார். தாவீதுக்கு மெய்ப்பனின் குணாதிசயம் தெரியும். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை எப்படி பராமரிக்கிறான், ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும், ஆடுகளை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், ஆடுகளை எப்படி ஓநாய்களிடத்திலிருந்தும் சிங்கத்திலிருந்தும் கரடியிடத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை தாவீது நன்றாய் அறிந்திருக்கிறவர். இந்த தாவீது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தேவ ஜனமே, ஒரு ஆட்டு மந்தையிலே ஆடுகள் இருக்கும் பொழுது அந்த ஆடுகளுக்கு தாழ்ச்சி இருப்பதில்லை. அந்த ஆடுகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். அந்த ஆடு பசியா இருக்கும் பொழுது மெய்ப்பனின் கரத்திலே உள்ள அந்த கோலை நீட்டி அவன் கொப்புகளையும் கிளைகளையும் உடைத்து அந்த ஆடுக்கு கொடுக்கிறான். சில நேரங்களிலே ஆடு தேவையில்லாத இடங்களுக்கு போகும் பொழுது அந்த ஆட்டை வழி நடத்தி சரியான பாதை நடத்தி செல்கிறார். தாவீது அழகாய் சொல்கிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு போகிறார், அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போகிறார். தேவ ஜனமே, ஒரு நல்ல மெய்ப்பன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? ஆடுக்கு தேவையான நல்ல ஆகாரம் எங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆடை நடத்தி கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆவியானவராலே இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள நடத்தி வரப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்திற்கு போங்க, இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி. ஒரு ஆடுக்கு அந்த ஆடு நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் ஆடுகளுக்கு நல்ல தண்ணீரும் நல்ல பச்சை பசையான உணவும் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து நல்ல ஆகாரம் என்னும் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனமான வார்த்தை நமக்கு நேராக வந்து நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அது வலுவூட்டி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னும் ஜீவ நீரூற்றண்டையிலே நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இரவு நேரங்களிலே நாம் அந்நிய பாஷையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அந்நிய பாஷையில் ஜெபிப்பது என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரோடு கொய்னோனியா என்று சொல்லப்படுகிறதான அந்த பார்ட்னர்ஷிப், அவரோடு கூட நாம் ஃபெலோஷிப்போடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நம் ஆவியிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நேரங்களிலே சில காலங்கள் நாம் மெய்ப்பனுடைய அரவணைப்பிலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிற நாட்கள் இருக்கலாம். அநேக நேரங்களிலே சிதறுண்ட ஆடை போல, மெய்ப்பனை விட்டு விலகி ஓடி போகிற ஆடை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் அவர் நம்ம அப்படியே விட்டுவிட மாட்டார். ஏனென்றால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். தேவச்சனமே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதிருந்தார். அவர் நீங்களும் நானும் மரிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் நம்மை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு பதிலாக அவர் மரிக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு மேய்ப்பனின் வேலை தன் ஆடுகளை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய ஜீவனை முன்பாக வைக்கிறது. இதைதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்தார். நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கும்படிக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே, நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததினாலே, அவருடைய ஆடுகளாகிய நம்மை நேசித்ததினாலே நமக்காக அவரையே கொடுத்தார். சிலுவையின் மரணமானது அது கோரமானது. சிலுவையின் மரணம் அணுவணுவாக சித்திரவதை செய்து அணுவணுவாக கொல்லப்படுவதுதான் அனுபவம். சிலுவையின் மரணம் அது சாபத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லியிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே நம்முடைய ஆடாய், அவரே நம்முடைய மெய்ப்பனாய் இருப்பதினாலே அவர் நமக்காக ஓநாய்களும் குள்ள நரிகளும் சிங்கங்களும் பீறி போட வரும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து, நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி அவருடைய கைகளை விரித்து நம்மை பாதுகாத்து ஓநாய்களும் சிங்கங்களும் அவரை பீறிட்டு போட்டு அவரை கொன்று போட்டது. ஆகிலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அவரை யாரும் அழிக்க முடியாது. அவரே சொல்கிறார், பிதாவை என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நமக்காக கிருபாதர பலியாக சிலுவையிலே மரித்தார். நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார். 1 சாமுவேல் அதிகாரம் 16 வசனத்திலே படித்து பார்த்தால், 16 அதிகாரத்திலே படித்து பார்த்தால் 11 வசனத்திலே தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது, தாவீதுக்கு அநேக ஆடுகள் இருந்தது. தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு விசை சிங்கம் வந்து ஆடை பீறி போட வந்தது. தாவீது சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டார். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினார். ஹல்லேலூயா! தாவீது யாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்? தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எப்படி தாவீது சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியையும் கரடியின் கைக்கு ஆட்டுக்குட்டியையும் தப்புவித்தாரோ, அதே போல சத்துருவாகிய பிசாசான கைகளிலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் தூர போகும் பொழுது அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை தேடி வருகிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஆனால் 100 ஆடுகளிலே 99 ஆடு சரியா இருக்கிறது. ஒரே ஒரு ஆடு மாத்திரம் தொலைந்து போய்விட்டது. இந்த ஒரு ஆடுக்காக அந்த நல்ல மெய்ப்பன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு இடத்திலே நன்றாக பாதுகாப்பான இடத்திலே வைத்துவிட்டு ஒரு ஆடுக்காக அலைந்து திரிகிறார். ஏன் தெரியுமா? நல்ல மெய்ப்பன் ஒரு ஆடு கூட பரிதபிக்கிறார். நல்ல மெய்ப்பனுக்கு அந்த ஒரு ஆட்டின் மேலே அவ்வளவு கரிசனை. முள்ளுகளிலும் மலைகளிலும் கரடான பாதைகளிலும் சென்று அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்வேலியை சிக்கிக் கொண்டிருப்பதை, ஒரு முள் முதற்குள்ளே சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை கஷ்டப்பட்டு முள்ளுகள் பட தன் கைகளை எடுத்து அந்த ஆடை தூக்கும் பொழுது சுற்றிலும் முள்ளுகளினாலே ரத்தம் சிந்த சிந்த அந்த மெய்ப்பன் அந்த ஆடை பத்திரமாக அணைத்து கொண்டு அந்த ஆடுக்கு வலிக்காதபடிக்கு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு வலிக்காதபடிக்கு தன்னுடைய கரத்தினால் அணைத்து கொண்டு தன்னுடைய சரீரத்திலே எல்லா முள்ளுகளையும் எல்லா வேதனைகளையும் பட்டு அந்த ஆட்டுக்குட்டை தோளின் மேலே சுமந்து அதற்கு முத்தமிட்டு அதை மறுபடியும் கொண்டு வந்து ஆட்டு மந்திலை சேர்க்கிறார். தேவச்சனமே, இந்த வார்த்தை அநேகருக்கு தீர்க்க தரிசனமாக உங்கள் ஆவியிலே பேசிக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். உங்களையும் அப்படித்தான் அவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் அவர் சுமந்து கொண்டு வருகிறார். உங்களையும் அப்படித்தான் அவர் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே கர்த்தர் ரட்சிக்க வந்தார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவையல்லாமல் சுகமா இருக்கிறவனுக்கு வைத்தியன் தேவையில்லை.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதற்கு தாழ்மையும் அவரை பற்றியிருக்கிற விசுவாசமும் மிகவும் தேவை. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அறிந்திருந்தும் அவருடைய மந்தையில் சேராமல் இருக்கிறார்கள். தேவஜனமே, எப்பொழுதும் ஒரு ஆட்டு மெய்ப்பனினுடைய அரவணைப்புக்குள் இல்லாதிருக்கிற ஆடுகளுக்கு ஆபத்து எப்பவுமே இருக்கும். அதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். நாம் அநேக முறை நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி சேனல்ல பார்த்திருப்போம். ஒரு விலங்கு ஒரு மிருகத்தை வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த அனிமலை கூட்டத்திலிருந்து பிரிக்க ஆரம்பிக்கும். ஒரு கூட்டமான ஒரு மந்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த மந்தையில் இருக்கிற ஒரே ஒரு விலங்கை தனியாக பிரித்து வேட்டையாடும். அதே போலதான் சத்துருவும். நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்மை சேதப்படுத்த முடியாது. நாம் கர்த்தரை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது நாம் எளிதாக பிசாசானவனாலே நாம் சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். எமோஷனலி சேதப்படுத்தப்படுகிறோம், பிசிக்கலி சேதப்படுத்தப்படுகிறோம். நிறைய ட்ராமாஸ் வருகிறது. நாம் சிந்தித்து பார்த்தால், ஐயோ, நான் இத்தனை வருடங்களாக கர்த்தரை விட்டு பிரிந்து போனதினால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். சில நேரங்களிலே கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நல்ல மெய்ப்பனுடைய குணாதிசயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் ஆட்டுக்குட்டி மெய்ப்பனை விட்டு தூரம் போகிறது. ஆனால் நல்ல மெய்ப்பன் அந்த ஒரு ஆடுக்காக பரிதபிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிதபிக்கிறார். தேவச்சனமே, இந்த யோவான் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் நல்ல மெய்ப்பனாய் இருப்பதினாலே ஜீவனையே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, மெய்ப்பன் அல்லாதவன், அதாவது அவன் மெய்ப்பன் தான், ஆனாலும் அவன் கூலியாளா இருக்கிறான். ஒரு நல்ல மெய்ப்பன் எப்பொழுதும் தன் ஆடுக்கு காவலா இருப்பான். ஆனால் மெய்ப்பன் அல்லாதவன், அதாவது வேலைக்காய் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன், திடீரென்று அந்த ஆடை தாக்குவதற்கு ஒரு ஓனாயோ ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ வரும் பொழுது அந்த மெய்ப்பன் ஆடுகளை அப்படியே விட்டு அவன் ஓடி போகிறான். தனக்கான சுய லாபத்திற்காக, செல்ஃபிஷ்னஸ்க்காக ஆடுகளை பலி கொடுத்து போகிறான். மெய்ப்பனுடைய கருத்துல எப்பொழுதும் கோல் இருந்து கொண்டிருக்கும். அந்த கோலை நீட்டி வருகிற துஷ்ட மிருகத்தை அவன் அடித்து பயமுறுத்த முடியும். ஆனால் அவன் கூலியாளா இருப்பதினாலே அவன் அதை செய்வதில்லை. அவன் விட்டு ஓடி போகிறான். தேவச்சனமே, இன்றைக்கு அநேகர் ஆடுகளை மேய்ப்பதற்கு கூலியாளை போல் இருக்கிறார்கள். உண்மையாகவே நல்ல மெய்ப்பனாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் மெய்ப்பனுடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கிறவர்கள் ஆடுகளை விட்டு ஓடி போக மாட்டார்கள். ஆடுகள் கஷ்டப்படும் பொழுது, ஆடுகள் வேதனைப்படும் பொழுது அந்த ஆடுகளுக்காக நின்று அந்த ஆடுகளை பராமரிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி திடப்படுத்தி ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனால் கூலியால் அப்படி கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அப்படி கிடையாது, நான் என் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். கூலிக்காக வேலை செய்கிறவனானபடியா ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். 14ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறை சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். அப்படி என்று சொன்னால் 2 மெய்ப்பன் இருக்கிறான். ஒரு மெய்ப்பன் கூலியாளா இருக்கிறான், ஒரு மெய்ப்பன் நல்ல மெய்ப்பனா இருக்கிறான். தேவஜனமே, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். 2 முறை வருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நானே நல்ல மெய்ப்பன் என்று மறுபடியும் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு விஷயத்தை 3 முறை சொல்லும் பொழுது அது உறுதியாக அது சொல்லப்படுகிறது, அது உண்மைத்தன்மையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 3 முறை சொல்லுகிறார், நான் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி.
இதை தாவீது அறிந்ததினால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றுகிறது. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும் பொழுது நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பீங்க. ஏனென்றால் உங்களோடு ஒருவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் நேற்றைய தினத்திலே என்னோடு கூட அவர் போன்ல தொடர்பு கொண்டு, சென்னையில் ஒரு பெரிய சபையின் போதகர், அவர் ஒரு சகோதரிக்காக, அவங்க சபையில் உள்ள சகோதரிக்காக அவர் ஜெபிக்க சொல்லும் பொழுது, அந்த சகோதரி பெரிய ஒரு பொசிஷன்ல 2 ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தார்கள். பெரிய அந்தஸ்தில் இருந்தார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார்கள். திடீரென்று கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். உலகத்தின் காரியங்கள், பணங்கள் எக்கச்சக்கமாய் வரும்பொழுது பணத்திற்கு பின்னாடி போய்விட்டார்கள். இப்பொழுது திடீரென்று 2 ஸ்கூலும் அவங்களை விட்டு கைவிட்டு போயிருச்சு. கடன் மேல கடன். சில ஆண்டுகள் கழித்து இது நடக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறாங்க, கர்த்தர் எனக்கு ஏன் இதை செய்தார், கர்த்தர் இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்துவிட்டது. தேவச்சனமே, நாம் கர்த்தருடைய மந்தையில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அரவணைப்பை விட்டு நாம் பிரிந்து போகும் பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை. அந்த இடத்துல பிசாசரவன் அழித்து போடுகிறான். அந்த தாயானவர்கள் நேற்று தினத்தில் சொல்லுகிறாங்க, என்னுடைய மகன் கீழே விழுந்தான், ஒரே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் தான், என்னுடைய வாலிப மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. நல்ல மெய்ப்பனுடைய பாதுகாப்பிற்குள்ளே நாம் இருக்க வேண்டும். நல்ல மெய்ப்பன் அவர் உங்களை இந்த பூமி நடத்துவதற்கு, உங்கள் இந்த பூமியிலே கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு சில நேரங்களிலே சில இடங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசில, இந்த ஊழியத்திலே ஆவியிலே வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு தூதரகமாய் இருக்கிறது. இந்த தூதரகத்திலே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் பரலோகத்திற்கு போவதற்கு. பரலோகம் என்னும் அந்த பரம காணனுக்கு நாம் போவதற்கு இந்த எம்பசி ஆனது, எப்படி பூமியிலே யுஎஸ் எம்பசி, பிரிட்டிஷ் எம்பசின்னு சொல்லி தூதரகம் இருக்கும். ஒரு விசா ப்ராசஸிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அங்க போய் என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க, அங்க போய் கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஒரு எம்பசி. அதே போல ஆவியானவர் நமக்கு இந்த ஊழியத்தை நம்மை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். பரலோகம் என்னும் அந்த காணனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு, கைவேலையில்லாத கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நாம் பிரவேசிப்பதற்கு, ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகி நம்மோடு அவரோடு கூட நாம் எல்லாரும் நல்ல மெய்ப்பராகி இயேசு கிறிஸ்துவோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பூமியிலே 2 வகையான ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடு, ஒரு ஆடு மேய்ப்பனின் சத்தத்தை கேட்காத ஆடு. தேவச்சனமே, நீங்களும் நானும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்கிறோம். அதனால தான் இந்த காலை நேரத்துல உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ மன முறிவுகள் இருக்கிறது, வீட்டுல குழப்பங்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலும் நீங்க விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனா இருக்கிறார், அவர் என்னோடு பேசுவார், அவர் எனக்கான காரியத்தை செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் என்னை விட்டு மாறாதவர். அவர் என்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க. அதனால தான் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இன்னொரு ஆடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் என்று தெரிந்தும் மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் நடக்கணுமா, எனக்குன்னு சுயமாய் நடக்க வேண்டிய வழிகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆடு
தன்னுடைய வழிகளை தேர்ந்தெடுத்து போகிறது. முடிவு என்ன? அந்த ஆடுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. அந்த ஆடுகள் மேய்ப்பர் இல்லாததினாலே சத்துருவதை திருடி கொண்டு போகிறான். அந்த ஆடுக்கு எந்த விதமான நல்ல மேய்ச்சல் இல்லை, அமர்ந்த தண்ணீர் இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள், எப்பொழுதும் மன அழுத்தங்கள். அதனாலே அந்த ஆடு தவறான பழக்கத்திற்குள்ளே போய் தன்னுடைய ஜீவனை விட்டு விடுகிறது. தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஜென்டிலானவர். ஆவியானவர் மிகவும் ஜென்டிலானவர். அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். He will not force you, but with love, but with care, he will come and talk with us. அவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நம்மோடு பேசுவார். நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை தமது ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். அவரே நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா? நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஒரு நீதிமானுக்காக ஒரு மரிப்பது எளிது, மரிக்கலாம். ஆனால் ஒரு பாவிக்காக ஒருவர் மரிப்பது மிகவும் கடினம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். It is because of his tremendous love. It is because of his true love. He died for us on the cross. நமக்காக சிலுவையில மரித்தார். நாம் ஒன்றுமே செய்யவில்லை. The grace, the mercies, the kindness has restored us from the hell. அழுகையின் பள்ளத்தாக்கிலே, கொடூரமான நரகத்திலிருந்து அவருடைய கிருபையானது நம்மை பாதுகாத்து பரலோகத்திலே நாமை பாதுகாத்து கொண்டது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ராஜாக்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? பெரிய பெரிய அதிபதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது யாருக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க குயிக்கா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்த பொழுது தூதர்கள் தோன்றி ஒரு ஜனத்திற்கு அறிவித்தார்கள், ஒரு சிலருக்கு அறிவித்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? ஹல்லேலூயா, ராபா ஷியாதாதியா. நன்றி ஆண்டவரே. மெய்ப்பர்கள் ராவிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். மெய்ப்பர்கள் வனாந்தரத்திலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மெய்ப்பர்களுக்கு தூதன் தோன்றி அவர் இயேசுவின் பிறந்த நற்செய்தி அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஏன் மெய்ப்பருக்கு அறிவிக்க வேண்டும்? மெய்ப்பர்கள் இரவிலே தங்கள் மந்தையை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். மெய்ப்பர்கள் ராவிலே அவ்வளவு பயங்கரமான குளிர் மத்தியிலும் மெய்ப்பர்கள் குளிரை தாங்கிக் கொண்டு மெய்ப்பர்கள் ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஜீவனையே அவன் ஆடுகளுக்காக பணயம் வைக்கிறான். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மெய்ப்பருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மெய்ப்பர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நல்ல மெய்ப்பர். அவர் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை படிப்போம். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். இந்த திருடன் யார் தெரியுமா? விழுந்து போன சத்துரு. இவன் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய சமாதானத்தை திருட வருகிறான். அநேக நேரங்களிலே நீ இவ்வளவு ஜெபித்து உனக்கு என்ன பிரயோஜனம்? பார், உனக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதே. Sometimes we will be in the process of restoration. We will be in the process of restoring everything what we have lost. சில நேரங்களிலே நாம் இழந்து போனது எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டிருக்கிறதான ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு
சமாதானத்தை திருடும்படிக்கு, உங்கள் பொறுமையை திருடும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கிய திருடும்படிக்கு இந்த சத்துரு வந்து அவன் திருடி போடுகிறான். அவன் நோக்கம் என்ன தெரியுமா? திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். ஆத்மாவை திருடி கொண்டு போய் நரகத்திலே வைத்து அவன் அழிக்கிறதற்காக வருகிறான். தேவச்சனமே, நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படும் என்று சொல்கிறார். யார் அந்த நானோ? நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவச்சனமே, உங்களுக்கு தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை ஆயத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. நான் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்னை யாரோ வந்து எழுப்பி விடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டேஸ், ஒரு மாதத்துல 30 நாள்ல 25 நாள் என்னை யாரோ எழுப்பி விடுவாங்க. அவங்க யாருமே இல்ல. ஆவியானவர், மகனே எழுந்திரு, என் பிள்ளைகளுக்கு போய் வசனத்தை சொல்லு, என் பிள்ளைகளை போய் கவனி, என் ஆடுகளை போய் நீ என்ன பண்ணு, என் ஆடுகளுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்லு என்று சொல்லி அவர் என்னை ஆயத்த பண்ணுகிறார். சில நேரங்களிலே நான் அலாரம் 4 o'clock வைக்கிற அலாரம், ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன்பாகவே நான் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பேன். எப்படி இது நடக்கிறது? ஏனென்றால் அவர் நல்ல மெய்ப்பராய் இருப்பதினாலே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், என்னுடைய ஆடுகளுக்கு நீ போய் சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு. இன்னைக்கு நீ சொல்ல போற வார்த்தையினாலே என்னுடைய ஆடுகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு அது சமாதானமா இருக்கும். அவர்கள் சில காரியத்தினாலே மனம் உடைந்து கலங்கி கொண்டிருக்கிறாங்க. மகனே, நீ போய் பேசுவியா? உன்னுடைய தூக்கத்தை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு யாரோ ஒருவரை கர்த்தர் நமக்காக பேச வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசில கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை நாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்து நாம் பேசுவதில்லை. ஒவ்வொரு நாளும் அது தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பாக்கியம், எத்தனை மேன்மையானது! கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் வேறு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. அவர் பேசுகிறதை கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமா இருப்பதை தவிர வேறு பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஏனென்றால் அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், என் ஆடுகள் நான் சொல்லுகிற வழியாக போகும். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பனின் சத்தத்திற்கு ஆடுகள் கேட்கும். ஒரு மெய்ப்பன் இல்லாதவன், மெய்ப்பனின் குரலை எல்லா ஆடுகளும் கேட்டு வைத்திருக்கும். அந்த மெய்ப்பன் ஒரு சத்தம் போடும் பொழுது ஆடுகள் எல்லாம் ஓடி வந்து மெய்ப்பன் கிட்ட வந்துடும். கோழி தன்னுடைய குஞ்சுகள் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு ஒரு சின்ன சத்தம் போடும். அந்த சத்தத்துல அந்த கோழியினுடைய அந்த குட்டியான எல்லா கோழிகளும் ஓடி வந்து அதோடைய செட்டைகளுக்குள்ளே வந்துடும். அதே போலதான் நீங்களும் நானும் மெய்ப்பனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஓடி வந்து அவருக்குள்ளாக நம்ம மறைந்து கொள்கிறோம். தேவ ஜனமே, நீங்களும் நானும் விசேஷித்தவானவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். I always tell this, you are a people blessed by the Lord. You are a blessed people. I am a blessed one because we have the living God with us. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமானவர்கள். ஏன் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை நம்முடைய சுதந்திரமாக நமக்கு சொந்தமாக வைத்திருக்கிறோம். இந்த வருடம் ஆரம்பித்து ஜனவரி மாதத்திலிருந்து இப்பொழுது செப்டம்பர் முடிந்து அக்டோபர் மாதத்தில் வந்துட்டோம். அக்டோபர் 2ஆம் தேதி. 10 மாதங்களாக கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஒரு குறையும் வைக்கவில்லை. எத்தனையோ காரியங்கள் நம்மை அமிழ்த்து போடத்தக்கதான பிரச்சனைகள் வந்தது. எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அழிக்கும்படிக்கு வந்தது. எத்தனையோ நேரங்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தீர்கள். ஆனாலும் கர்த்தருடைய அன்பினாலே he is so gentle and caring, he is so loving father, நம்மை நேசிப்பதினாலே நம்மை அரவணைத்து நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் அவர் நம்மை மட்டாய் மன்னித்து, மட்டாய் தண்டித்து, மட்டாய் என்று சொன்னால் மிகவும் கம்மியாக நம்மை தண்டித்து, நம் பாவத்திற்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியாது. நமக்கு கொஞ்சமா தண்டனை கொடுத்து கடிந்து கொண்டு, ஆனாலும் காயப்பட்ட போது காயத்தை கட்டுகிறார் அவர். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்துல நம்மை ஒரு விசை தாழ்த்தி அந்த நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ ஜனமே, கர்த்தர் என்னோடு பேசினார் பிரதர், கர்த்தர் என்னோடு பேசுகிறார்.
அந்த நல்ல மெய்ப்பனை நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த நல்ல மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்க விரும்புகிறேன். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே. நீங்களும் நானும் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆவியானவர் பேசுகிறதான வார்த்தையை கனப்படுத்துறீங்க. You are taking time and you are commenting on that. Rabba syala ba shegelia ma raga pa rahadesh. Hallelujah. Hallelujah. Le raka ma rodosh le saba shikhadur rabba syala la sebe lea. நீங்கள் முன்பு சிதறடிக்கப்பட்டிருந்தீர்கள், இப்பொழுதோ இயேசுவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு, நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீங்க மறைந்திருக்க போவதில்லை. விளக்கை கொளுத்தி மறைக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு மெய்ப்பனால் நடத்தப்படுகிற ஆட்டுக்குட்டிகளுக்கும் ஒரு மெய்ப்பன் இல்லாமல் நடத்தப்படுகிற ஆட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த ஆடுக்கு நன்றாக பராமரிக்கப்பட்டிருக்கும். மெய்ப்பன் இல்லாதவனுக்கு அந்த ஆடு அது பராமரிக்காமல் இருக்கும். அதற்கு அமர்ந்த தண்ணீர் இருக்காது, பச்சை பசியான இடம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கமெண்ட் பண்ண ஒவ்வொருக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஏறக்குறைய எல்லாரோடும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் மெய்ப்பனுடைய அரவணைப்பில் இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் நாம் எல்லாரும் அவரோடு கூட அவருடைய அந்த அரவணைப்புக்குள்ளே, ப்ரொடெக்ஷனுக்குள்ள, மெய்ப்பனுடைய அந்த அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் வாழப்போகிறோம். தாவீதை போல கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடல் பாட போகிறோம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நம்முடைய துணையா இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை துயரம் வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. இந்த பூமியிலே துயரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள். இந்த பூமியில பிரச்சனை உண்டு, திறன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவ ஜனமே, இருக்கிற இடத்திலே உங்களால் முடியும் என்று சொன்னால் கண்களை மூடி பரலோக தேவனை பார்த்து, நம்முடைய நல்ல மெய்ப்பரை பார்த்து, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். பரலோக பிதாவே, தர்மியான காலை நேரத்திலும் ஆண்டவரே, நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்ல வசனத்தை தியானிப்பதற்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. தாவீது ஆடுகளை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்தது போல நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பிசாசின் கைக்கு தப்புவித்து, எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை தப்புவித்து எங்கள் நீதிக்குள் நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தோம், நாங்கள் மெய்ப்பனை விட்டு தூரமாயிருந்தோம். இப்பொழுது மெய்ப்பனோடு இருக்கிறோம். உமக்கு நன்றி. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவு நீந்தி மூழ்கத்தக்கதான ஆவியிலே நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. மேலான வரங்களை நாடுகிறோம், தீர்க்க தரிசன வரங்களை நாடுகிறோம். ஆண்டவரே, உடைய ஜனங்கள் அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியா இருக்கிறாங்க. அநேகருக்கு இந்த அந்நிய பாஷையை கொடுங்க. ஆவி நிரப்பப்படுகிறதான கிருபை கொடுங்க. சிலருக்கு ஜெபிக்க தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, அவளுக்கு ஜெபிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க. அப்பாவோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டாம். ஆனால் அவர்கள் தூரமா இருந்ததினாலே அப்பாவுடைய அன்பை மறந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு ஞானத்தை கொடுங்க. எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை கொடுங்க. எப்படி தேவனோடு கூட ரகசியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக நீர் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே 5000க்கும் அதிகமான ஆத்துமாக்கள் நன்றி செலுத்துகிறான்ப்பா. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற அவரை நான் ஒரு ஆத்துமாக்களாய் பார்க்கிறேன்ப்பா. 5000க்கும் அதிகமான ஆத்துமாக்களை நீர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறீர். அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை தினந்தோறும் எடுத்து சொல்வதற்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அந்த ஆண்டவரே, இது உம்முடைய கிருபை. இட் இஸ் பியூர் கிரேஸ். இட் இஸ் நாட் பை மை டேலண்ட். இட் இஸ் பை a pure grace.
It is by a pure mercy, உம்முடைய கிருபையினால, இரக்கத்தினால, உம்முடைய காருண்யத்தினால நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவருக்காய் நன்றி. என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொல்லி கமெண்ட் செய்த ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களோடு இடைப்படுவீராக. நீர் அவர்களோடு கூட இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இடைப்படுவீராகப்பா. Lord, comfort them. Lord, speak with them. Lord, I pray on their behalf. I pray for my brothers and sisters in Christ. Lord, I pray and I stand in the gap for them. Rakatu rebe letoshia el pratasia ramandosh e pragabase. Lord Jesus, Lord, I love them in Christ. Lord, I pray for them. ஆண்டவரே, வழி தெரியாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள், திசை தெரியாத ஆடுகளைப் போல் இருந்தார்கள். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே. நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுவீராக. Lord, remember them, Lord. Lord, remember your covenant, Lord Jesus. உமக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் உமக்கு ஊழியம் செய்யாதவருக்கு வித்தியாசம் இருக்கிறதே. உம்முடைய வருகையின் போது எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆனந்த சந்தோஷம் அடைவோம். ஏனென்றால் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றும் இல்லை. தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு சகலத்தை நன்மைக்கு இதுவாய் செய்து முடிக்கிற தேவன், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹalleluya, hallelujah. What a mighty presence. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. I could feel the love of the Lord. I could feel the joy of the Lord is among us. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், காருண்யம், தயவு, அவருடைய பாசம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. சந்தோஷமாய் இந்த உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணுங்க. தைரியமாய் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை அது வாய்க்காமல் போக செய்வார். ஏன் தெரியுமா? உங்க நீதினால இல்ல, கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிற ஆடுகளா இருப்பதினாலே அவர் உங்களுக்காக பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமே. You need to listen and obey the voice of the Lord. You need to heed to the instruction of the Holy Ghost. The Lord will guide you. The Lord will guard your heart. He will never leave you. He will never forsake you. He will go before you and straight all the crooked paths for you. உங்களுக்காக கோணலானவைகளை செவையாக்குவார், கரடான பாதைகளை சமமாக்குவார். He is El Shaddai. அவர் எல் ஷடாயா இருக்கிறார். அவர் தாயுள்ளம் கொண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கனப்படுத்துவார். He will never leave you. My dear sisters and brothers, do not be worried about this world. இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து, உலகத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பரலோகத்தை குறித்து கவலைப்படுங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுங்க. அது அழியாததும் மாசில்லாததும் உண்மையானது. இது உலகம், இது ஒரு illusion, இது ஒரு matrix which full of illusion and full of everything is uncertain, but the heaven is full of truth and beautiful things are there. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah. God bless you. God bless you. Sister Patnavati, God bless you. Sister Bhavani, God bless you. Sister Cherlin, God bless you. Brother Anthony Lutz, God bless you. Brother Azaya, brother, God bless you. Sister Veerama, God bless you. Sister Jamuna Hindu, Sister Jayesh Sudha Chodiraj, God bless you. Sister Yamuna Niru, God bless you. Sister Chiva, Sister Ganga James, Sister Dora, Sister Kamala Suresh, God bless you. Thank you so much for joining this prayer every morning.
Sister Ritika, God bless you. Radha Karamashi Arodosh.